ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால், இந்த சேனலில் எதை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் ஒர்க் பார்க்குறதுக்கு, பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். நோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நான் இந்த கம்பெனி ஓனை பற்றி மட்டும்தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு வேணும், உங்களுக்கும் ஒரு இமெயில் ஐடி வேணும், உங்களுக்கும் ஒரு ஃபோன் நம்பர் வேணும், அண்ட் உங்களுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஓரளவு ஒரு நாலேஜ் இருக்கணும் ஃபோனில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி. இந்த விஷயங்கள் மட்டும்தான். இது இருந்தாலே நீங்கள் போதும், வீட்டில் இருந்துகிட்டே இதை ஒர்க் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ பற்றின அப்டேஷன் நான் கொடுத்துட்ருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த கம்பெனி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு கம்பெனியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் பண்ணுறது நல்லது. இந்த கம்பெனி மட்டும் இல்லை, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். உங்களுக்கு இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது டீட்டெயில்ஸ் வேணால் கேளுங்க. முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான், நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவை, இதில் என்னென்ன ஒர்க் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்கணும், இப்படி எல்லாமே நான் சொல்லித் தருவேன், கைடன்ஸ் கொடுப்பேன். டெலகிராமில் அப்போ மீட்டிங் நடக்கும், அதுக்கு நிறைய நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். இதில் சேர்றதும் சேராதும் உங்களோட விருப்பம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, வித்ரா ரெக்வஸ்ட் இந்த வாரம் ஓல்டு மெம்பர்ஸோட வேலெட்டில் இருக்குன்னு அமௌண்ட், அதை இந்த வாரத்தில் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. எல்லாம் ரெடியாக இருங்க. ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாமே வித்ரா ரெக்வஸ்ட் கொடுக்க ரெடியாக இருங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் போட்டவங்களுக்குலாம் மெயிலில் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு டாக்குமெண்ட் வந்திருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் உங்கள் ஸ்டாஃப் ஐடி இதெல்லாம் போட்டுட்டு உங்கள் சைன் போட்டுட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை sbotvm@gmail.comக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டேன், ரீஃபண்டை ரிசீவ் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டில் ஒரு இது போட்டுட்டு நீங்கள் அனுப்பிச்சி விடணும். இது ரெண்டாவது அப்டேஷன். மூணாவது அப்டேஷன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்விகள் என்னென்னா, எஸ்பிஓ புதுசாக சேர்றவங்க, எஸ்பிஓவில் என்னங்க வேலை நடக்குது, அதில் என்ன நீங்கள் வேலை பார்க்கணும், அதில் எப்படி எங்களுக்கு சம்பளம் தருவாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு என்ன ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தரம், அதாவது நடுவில் இருக்க அவங்க ஒரு நடுவில் இருந்துக்கிட்டே நமக்கு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி அந்த கம்பெனி பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம மூலமாக பிரபலப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அவங்க தர அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்க்குறனாலையோ இல்லைனா அதை கொடுக்குற இமேஜஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறனாலையோ ஒரு கம்பெனிக்கு அது மூலமாக சேல்ஸ் அதிகமாகுது. அந்த இன்கம்மை தான் நமக்கு ஷேர் பண்ணி கமிஷனாக பிரித்து தராங்க, எஸ்பிஓ வாங்கி நம்மக்கிட்ட தராங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க்கை தான் அவங்க பண்ணுறாங்க. சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த கடை சேல்ஸே நடக்கலை அப்படின்னா ஒரு விளம்பரப்படுத்துறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதோ இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கல்ல. அது மூலமாக நிறைய பேருக்கு பரவும்ல. அது மூலமாக நிறைய பேர் நம்ம கடையில் பொருட்கள் வாங்குவாங்க, சேல்ஸ் அதிகமாகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நீங்கள் பொருள் வாங்கணும்னு நான் சொல்ல வரல, அதாவது சேல்ஸ் அதிகமாகறனால நமக்கு ஒரு ரெவியூ, அதாவது ஒரு சேலரி மாதிரி அவங்க ஒரு கமிஷன் மாதிரி எஸ்பிஓக்கு கொடுப்பாங்க. எஸ்பிஓட்ட நம்ம இத்தனை லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறதுனால இவங்க மூலமாக நம்ம கம்பெனி இப்போ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு அவங்க நம்ம அந்த கம்பெனிக்காரங்க எஸ்பிஓ கொடுப்பாங்க. அந்த எஸ்பிஓக்காரங்க நமக்கு ஒரு சம்பளத்தை பிரித்து கொடுக்குறாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுனால மட்டும் இங்கே சம்பளம் தரப்போகிறதுல நமக்கு மேலே இருக்கவங்களும் சரி நமக்கு கீழே இருக்கவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனி 3 லட்சம் பேர் இப்போதைக்கு இருக்காங்க. அந்த 3 லட்சம் பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் அந்த 3 லட்சம் பேருக்கும் சம்பளம் கிடைக்கிது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒர்க்கு இதில் இது ஒன்று மட்டும் தான் கான்செப்ட். எப்படி ஒர்க்கு நடக்குது, அந்த ஒர்க் மூலம் எப்படி சம்பளம் தராங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் தெளிவாக. புரியாதுங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒரு இது மட்டும்தான் ஒரு கான்செப்ட்னு நினைக்காதீங்க. இந்த கம்பெனிக்குள்ளே இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. நீங்கள் உள்ளே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.